லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் விஜே டீனா. இன்றைய நேர்காணல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம கூட இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ உங்களோட பதிவுகள் எல்லாமே ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு என்ன ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கீங்க? லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொலியில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்லக்கா. திருமணம் அப்படிங்கிற விஷயம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருமணம் ஒரு ராசிக்காரங்க இந்தந்த ராசிக்காரங்களை பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, இல்ல இவங்க ரெண்டு பேர் திருமணத்துல இருந்தாங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம்னு இருக்கோம். சோ 12 ராசிக்குமே நீங்க இந்த காம்பினேஷன்ஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? அடுத்ததா மிதுன ராசினியர்கள் சார். பொதுவா இப்ப பாத்தீங்கன்னாலே பார்ட்னர்ஸ் அப்படின்றப்போ நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமா இருக்கும். அதுலயும் ஒரு படி மேல போய் சில பேர் கல்யாணம் பண்ணி சிக்கிட்டு இருப்பாங்க. எப்படிடா நம்ம இதுல இருந்து வெளியில வர்றதுன்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் குழப்பமா இருந்துட்டே இருக்கும். நிறைய டிப்ஸ் நீங்க பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அந்த வகையில மிதுன ராசி நேயர்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த பலன்கள் சொல்ல முடியுமா? மிதுனம் அப்படின்னு எடுத்தாலே புதனுடைய ஆதிக்கத்துல வரக்கூடிய ராசி அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல யாராவது ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா அவங்களையும் கான்வர்சேஷனுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுற அமைப்பெல்லாம் இந்த மிதுனத்துக்கு வந்துடும். இவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெலெக்சுவலாக எதிர்பார்ப்பாங்க. அதுதான் இங்கே சிக்கலே. இவங்க கைண்ட் ஆஃப் சாப்பியர் செக்ஷுவல். இவங்கெல்லாம் அட்ராக்ட் டு த நாலேஜ் லெவலுக்கு அட்ராக்ட் ஆகுறது. இதெல்லாம் பார்க்குறப்ப மிதுனம் அதிகமாக இருக்கிற விஷயம் அவங்க எதிர்பார்க்குறது இன்டெலெக்சுவலான ஆட்களை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட பார்ட்னர்ஸ் வேணுங்கிறத இவங்களுடைய தேவையாகவும் இருக்கும். ஏன்னா இவங்க நிறைய பேசுவாங்க. அப்போ பேசுறதை கேட்குற மாதிரியான ஆட்களாகவும் இருக்கணும், அதுக்கு ஈடு கொடுத்து பேசுகிற மாதிரியான ஆட்களாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத அதிகமாக எதிர்பார்க்கறது மிதுனம் எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காற்று ராசியோட காம்பினேஷன்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்லலாம். காற்று ராசி அப்படின்னு எடுத்தாலே நமக்கு மிதுனமும் காற்று ராசி தான். அதே மாதிரி மிதுனம் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா துலாம், கும்பம் இதுவும் காற்று ராசியினுடைய அடிப்படை தான். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சங்கர் சார் டீட்டெயிலிங்கான வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், ஐகான்லையும் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மிதுனத்துக்கும் மற்ற இந்த காற்று ராசிகளுக்குமான காம்பினேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற பாக்குறப்ப மிதுனம் சேர்றத கடைசியா பார்ப்போம். இப்ப மிதுனம் துலாமோடையும் கும்பத்தோடையும் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ஒரே டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா இன்டெலெக்சுவல் பார்ட்னர்ஸ். இவங்களுடைய அறிவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது, இவங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது, இவங்களுடைய துறைக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயம். அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்ப மிதுன ராசியில இருக்கிற ஒரு ரைட்டர் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். அந்த ரைட்டருக்கு இப்ப இந்த நேரம் அவர் எழுதுவாரு. அவருக்கு காஃபி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் கேட்காமே கொடுக்கறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு காற்று ராசியை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களா தான் இருப்பாங்க. அப்ப மிதுனம் என்ன பண்ணணும், யாருடைய ரொம்ப அழகா அட்டாச் ஆகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்று ராசியில் வரக்கூடிய துலாமோடையும் கும்பத்தோடைய அட்டாச் ஆனாங்க அப்படின்னா இவங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு தெரியும். வியட்நாம் வீடு அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அதில் பாத்தீங்கன்னா சிவாஜி பத்மினியோட காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு சோகமான பாட்டு தான். ஆனா வரக்கூடிய வரி பாருங்க, பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார் அப்படின்னு ஒரு பாஸ் விடுவாரு. பார்த்துட்டு பத்மினி பார்த்துட்டு அடுத்த லைன் வரும், உன்னை போல் தெய்வம் ஒன்றையே அறியும் அப்படின்னு முடிச்சிருப்பாரு கண்ணதாசன். ரொம்ப அழகான வரி. இப்ப நம்ம ரீசெண்டா சொல்லணும் அப்படின்னா சூரஜ் போற்று படம் பார்த்திருப்பீங்க. அதுல வரக்கூடிய அந்த பொம்மி கதாபாத்திரம் இருக்கும்ல, அது மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் அப்படிங்கிறது யாருக்கு அமையும்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு. காற்று ராசிக்காரங்களை இது பண்றப்ப அந்த பார்ட்னர் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். இன்டெலெக்சுவலான ஒரு பார்ட்னர்ஸா இருப்பாங்க. இப்ப இதை அடுத்து வருவோம். மிதுனோட காம்பினேஷன் ரெண்டுமே காற்று ராசி தான். நிறைய பேசிட்டே இருப்பாங்க, இவங்களும் பேசிட்டே இருப்பாங்க, அவங்களும் பேசிட்டே இருப்பாங்க. பேசுற பேச்சுக்கு பஞ்சமே இருக்காது வீட்டுல. ஆனா எங்க சிக்கல் ஆகும் அப்படின்னா ஒரு டிசிஷனா ஒரு விஷயம் எடுக்கணும், ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு விஷயத்துல அப்படின்னா 2 பேருமே குழப்பிப்பாங்க.
அப்ப அதுல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா இந்த காற்று ராசிகளோடு இணைகிறப்ப ரொம்ப அருமையா இருக்கும். புயல் காற்று மாதிரி ரொம்ப லைவ் அப்படிங்கறது ஈஸியா மூவ் ஆயிரும் அப்படிங்கறத பார்க்க முடியும். இப்போ மிதுனமோட சேரும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க. மிதுனம் பேசிக்காவே காற்று ராசியோட சேர்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். மிதுனத்தோட சேர்றப்ப மட்டும் டிசிஷன் மேக்கிங்ல மட்டும் யாராவது ஒரு ஆளு முடிவு பண்ணி ஆகணும். நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் முடிவு பண்ண மாட்டாங்க. அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, டிசிஷன் மேக்கிங். காற்று ராசியான இந்த மிதுனத்தோட நெருப்பு ராசிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3ஐயும் தான் நம்ம பாக்குறோம். இவங்க சேர்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா அல்டிமேட்டான காம்போவா இருக்கும். லைக் வந்து ஒரு ஃபயரை வந்து இக்னைட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த நெருப்பு ராசிகளோட சேர்றப்ப மிதுனம் ரொம்ப உற்சாகமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இப்படி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மேஷம், அதுக்கப்புறம் வந்து சிம்மம், இந்த 2 காம்பினேஷனோட மிதுனம் சேர்ந்தது அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆட்கள். அதோட அவங்க பவர்ஃபுல்லை சேர்த்து அனுபவிக்கக்கூடிய யோகம்ங்கிறது மிதுனத்துக்கு வந்துடும். கைண்ட் ஆஃப் வந்து இந்த பொலிட்டீஷியன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, பொலிட்டீஷியன்ஸோட பார்ட்னராக அமைகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த மிதுனத்துக்கு அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பவர்ஃபுல்லான பொசிஷன்ல இருக்கக்கூடிய நெருப்பு ராசிகள் அவங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கிற யோகம் வந்து மிதுனத்துக்கு ரொம்ப சீக்கிரமாவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மிதுனத்துக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த பவர்ஃபுல்லை என்ஜாய் பண்ற விஷயங்கள் வந்து மிதுனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் அந்த பவர்ஃபுல் விஷயங்களை என்ஜாய் பண்றதுங்கிறது மிதுனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வருவோம் தனுசு ராசி, கிட்டத்தட்ட 7ஆம் இடம் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். இந்த நெருப்பு ராசியிலேயே தனுசு பிளஸ் மிதுனத்துடைய காம்பினேஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இதுல இந்த தனுசு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிலாசபிக்கலா பேசுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் காமிக்கலா பேசுவாங்க. இந்த காம்பினேஷன் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வீட்டுல உட்காந்து எப்பயுமே தத்துவார்த்தமா பேசிக்கிட்டு இருந்தா, இன்னொருத்தவங்க நகைச்சுவையா பேசிக்கிட்டு இருந்தா, இதுவே ஒரு வித்தியாசமான காம்பினேஷன்ல இந்த காம்பினேஷன் உங்க வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடும். ஒருத்தர் தத்துவார்த்தமா சிந்திப்பாரு, இன்னொருத்தவங்க காமிக்கா யதார்த்தமா சிந்திப்பாங்க. நல்லா இருக்கும்ல, இந்த காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். பொதுவாவே மிதுன ராசிக்கு வந்து நெருப்பு ராசிகளான மேஷம், சிம்மம் பிளஸ் தனுசு இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பொறுமையா இருக்கக்கூடிய இந்த நிலராசி நேர்கள், இந்த காம்பினேஷன்ஸ் வந்து மிதுன ராசியோட சேர்ந்தா எப்படி இருக்கும்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படிங்கிறது காற்று ராசியா வர்றதுனால இந்த நிலராசிகளோட சேரக்கூடிய காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. நிலராசிகள் வந்து மற்ற விஷயங்களுக்குலாம் ஒத்து போவாங்க. ஆனா இந்த காற்று ராசியோட போறப்ப வந்து காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்காது. இது எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ ரிஷபம் மகரத்தை ஒரு கேட்டகரியாகவும் கன்னி ராசியை ஒரு கேட்டகரியிலையும் வைக்கணும். இப்போ ரிஷபம் மகரம் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கை அப்படிங்கிறதுல ஒரு கோடு போட்டு வாழக்கூடிய ஆட்கள் இந்த ரிஷபமும் மகரமும். இது வந்து மிதுனத்துக்கு செட்டே ஆகாது. ஏன்னா இவங்க என்ன முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இந்த நிமிஷம் எடுக்கக்கூடிய முடிவுகளை அடுத்த நிமிஷம் மாற்றக்கூடிய ஆட்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு பட்டாம்பூச்சி எல்லா திசைகளிலும் சிறகடிச்சு பழக்கிற மாதிரியான ஆசைகள் யாருக்கு இருக்கும்னா மிதுனத்துக்கு இருக்கும். அவங்களுக்கு எப்படின்னா இதுதான் காம்பவுண்ட் வால், இதுக்குள்ள நீ எவ்வளவு நாள் பறந்துக்கோ அப்படின்னு சொல்றது இந்த ரிஷபமும் மகரமும். அப்போ ஒரு விதமான சலிப்பு உணர்வு வந்து இவங்களுக்குள்ள கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால என்ன கேட்டா இந்த காம்பினேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்து வருவோம் இந்த கன்னி ராசிக்காரங்க. இவங்களும் புதனுடைய ஆதிக்கத்துல வரவங்க தான். அதே மாதிரி தான் மிதுன ராசியும் புதனோட ஆதிக்கத்துல வரவங்க தான். இப்ப 2 பேருடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அதுக்காக வந்து காம்பினேஷனா வந்து வாழ்க்கை ஃபுல்லா டிராவல் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இந்த கன்னி ராசிக்காரங்க வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் வச்சிருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புகளுக்கு பின்னாடி நீங்க ஓட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கிற மாதிரியான விஷயம் வந்துடும். அதனால மிதுன ராசிக்காரங்க ஒரு கைண்டான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலராசிக்காரங்களை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இதை மட்டும் நிலராசிக்காரங்க மற்றவங்களுக்கு நல்லவங்க, இந்த காற்று ராசியான மிதுனத்துக்கு வந்து நிலராசியை ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். டோட்டலாவே இந்த ப்ரொஃபைல வந்து யோசிக்கவே வேணாம், ஸ்கிப் பண்ணிருங்க. அதுதான் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சோ மிதுன ராசி நேயர்கள் வந்து நீர் ராசியோட காம்போ. இப்ப இந்த மிதுன ராசி வந்து நீர் ராசிகளாக இருக்கக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனத்தோட சேர்றப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்ப இந்த இதை 2 காம்பினேஷனா நம்ம பிரிச்சுக்கலாம். விருச்சிகம் மீனத்தோட சேர்றப்ப ஒரு காம்பினேஷனாகவும் கடகத்தோட சேர்றத ஒரு காம்பினேஷன் பிரிச்சோம்னா மிதுனம் விசஸ் கடகம் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். என்னதான் கடகம் வந்து மிதுனத்துக்கு 2ஆம் இடமாக இருந்தாலும் ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற விஷயத்த டினோட் பண்ணாலும் கூட இது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாது அப்படின்னு பார்த்தா மிதுனம் எப்பவுமே லாஜிக்கா யோசிக்கும் ஒரு விஷயத்த. ஆனா இந்த கடகம் எப்பவுமே எமோஷனலா யோசிக்கும். அப்ப இந்த லாஜிக்கல் விசஸ் எமோஷனல் அப்படிங்கிறதே செட் ஆகாத ஒரு விஷயத்த கொடுக்கும். இவங்க ஒரு விஷயத்த எமோஷனலா டீல் பண்ணணும்னு நினைக்கும் கடகம். அந்த எமோஷனல் டீலிங் வந்து மிதுனத்துக்கு வராது. அப்ப நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. அப்புறம் இங்க வாங்க, விருச்சிகம், மீனம் இந்த 2மே வந்து நிறைய லேயர்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை கேரி அவுட் பண்ணும். இவங்களுக்கு என்னென்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதே ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஆட்கள். அப்ப எப்பயுமே லாஜிக்கலா யோசிக்கக்கூடிய இவங்க
எந்த ஒரு சூழல்லையும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் லேயர்ஸ்குள்ள டிராவலே பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும், இவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற விஷயம் தான் வரும். அப்படி பாக்குறப்ப காற்று ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி வந்து எப்பயுமே நீர் ராசிகள் பக்கம் போகாம இருக்கிறது. எப்படி நில ராசியை ஸ்கிப் பண்ணாங்களோ அதே மாதிரி, ஏன் சார் இந்த 90s கிட்ஸா இருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கறதே செட் ஆக மாட்டேங்குது, நீங்க வாட்டுக்கு நில ராசியை ஸ்கிப் பண்ணுங்க, நீர் ராசியை ஸ்கிப் பண்ணுங்கன்னா 6 ராசி இதுலயே முடிஞ்சிருது, மீதி 6 செட் ஆகுமான்னு கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம் தான். மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பொருந்தி போச்சுன்னா தாராளமா பண்ணிக்கோங்க. ஆனா நிலராசி நீர் ராசி இந்த ரெண்டையுமே வந்து காற்று ராசியா இருக்கக்கூடிய இந்த மிதுனம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்றது நல்லது உங்களுக்கு. ஸோ மிதுன ராசியோட பொது பலன்கள் மற்றும் இந்தந்த ராசிக எந்தெந்த காம்பினேஷன்ஸோட வந்து ஒர்க் அவுட் ஆனால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து நீங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுக்க போறீங்க சார்? இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. நிலராசியாக இருக்கட்டும் நீர் ராசியாக இருக்கட்டும் ஸ்கிப் பண்ணுங்கன்றீங்க. இப்போ வந்து நாங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லைன்னா லவ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம், எங்களுக்கு ஓகே, நாங்கள் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டோம் சார், நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நிலராசியாக இருந்தாலும் சரி, எந்த ராசியில் வந்து நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தாலும் கூட மிதுனம் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் எதில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வந்து 2 விஷயமா யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஒரு விஷயத்த வந்து 2 ஆங்கிளில் யோசிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஓவர் திங்கிங் பண்ணுறது வந்து மிதுனம். அதனாலேயே வந்து ஒரு கரெக்டான டிசிஷனுக்குள்ளே போக முடியாது. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். லைக் வந்து இதுதான் டிசிஷன், இதுதான் இப்படி தான் போகணும் அப்படிங்கிறத மிதுனம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் இருந்துருச்சு அப்படின்னா மிதுனம் வந்து பொழைச்சு போயிடும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை குறித்த ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும். அந்த பயத்தை ஓவர் கம் பண்றதுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட மனசு விட்டு பேசினாலே இதெல்லாம் வந்து சரியாயிரும். அந்த பேசக்கூடிய விஷயம் நிறைய பேசுவாங்க, ஆனா மனசு விட்டு பேசுறது அப்படிங்கிறது பார்ட்னர்ஸ் கிட்ட பண்ணிட்டாங்கன்னா மிதுனம் வந்து சூப்பரா வந்து ரிலேஷன்ஷிப் விஷயத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். சூப்பர். இது வரைக்குமே நம்ம பார்த்தது வந்து ஜென்ரலான ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது ராசிகளுடைய தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க கூட இருக்கிறவங்க இந்த ராசிகளில் இருந்தாங்கன்னா இந்த இயல்புல இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்குமான ஒரு அடிப்படையான கைடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம மேரிட்டல் லைஃப்குள்ள பார்க்கணும் அப்படின்றப்ப 2ஆம் இடத்து அதிபதி யாரு, 5ஆம் இடத்து அதிபதி யாரு, 7ஆம் இடத்து அதிபதி யாரு, இவங்களுக்குலாம் என்ன திசைகள் நடக்குது, நட்சத்திர பொருத்தம் தாண்டி இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி ராசி அதிபதி பொருத்தம் எப்படி இருக்கு, இவங்க 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கும் பர்சனல் ஹாரோஸ்கோப் தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு வந்து காம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா lifehoroscope.in அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பேஜஸ்ல நிறைய சர்வீசஸ் இருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து மேரேஜ்க்கான ப்ரெடிக்ஷனாக இருக்கட்டும், உங்களுடைய மேட்சிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ரிட்டனான ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம கிட்ட கிடைக்குது. இந்த மாதிரியான சர்வீசஸ் வந்து நம்ம பேஜ்ல அவைலபிளா இருக்கு, தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் சார், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நன்றி பாலு ஆனந்த் சார். நன்றிக்கா. ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ மக்களே நீங்களும் வந்து இது போன்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.